இட்லி சுடுறதுங்க ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்குதுங்க. தண்ணி கொதிச்ச முன்னாடி தான் நம்ம இட்லி மாவு ஊற்றிக்கணும். நான் இட்லி மாவு ஊற்றி வச்சுட்டேன். இப்போ வந்து ஒரு தட்டில் தான் வைக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். தண்ணி கொதிச்சு வந்தோடனே நம்ம இட்லி தட்டில் ஊற்றி வச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் நம்மளுக்கு வந்தோடனே இட்லி கிடச்சிருங்க. மாவு வந்து இப்படி சம்படத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். தோசைக்கு வேணால் நம்ம தனியாக எடுத்து கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ தேங்காய் சட்னிக்குங்க, வரமிளகா சட்னிங்க செய்யறதுக்குங்க உப்பு கொஞ்சமே ஃபஸ்ட்டே போட்டாச்சுங்க. வரமிளகா 2 கிள்ளி போட்டுங்க, பூண்டு ஒன்றுங்க. இது நல்லா முத்தின தேங்காய் உடைச்சது வர தேங்காய்ங்க. எப்போவுமே ரொம்ப வர தேங்காய்க்கு வரமிளகா போட்டால் தான் நல்லா இருக்குங்க. உப்பு, பூண்டு, வரமிளகா 2. இதில் அரை மூடி சூரியில் சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம ஒரு அரை ஜார் போட்டுங்க. பொட்டுக்கடலை கொஞ்சம் ஒரு 50 கிராம் பொட்டுக்கடலை போட்டுங்க நம்ம அரைச்சிங்க. இந்த மாதிரி ஏதோ ஒன்று தாளிக்கிற கரண்டி இல்லைங்க. எண்ணெய், கடுகு போட்டுங்க. கடுகு கொஞ்சம் போட்டு ஒரு 4-5 கருவேப்பில் போட்டு தாளிச்சிட்டுங்க. நம்ம அரைச்சதை வந்து உள்ளே ஊற்றி கலக்கிக்கலாங்க. இப்போ இட்லி வெந்துட்டுருக்குதுங்க. இப்போ வந்துங்க நம்ம தர்பூசணி வாங்கினோம்னாங்க மேலால் எடுத்துட்டுங்க நம்ம அந்த ரோஸ் கலரில் பிங்க் கலர் இருக்கிறத அப்படியே சதை பற்றோடு அப்படியே தூக்கி வீசிடுவாங்க குழந்தைகளாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம மேலால் எடுத்துட்டுங்க இந்த கரண்டியில் நல்லா சொரண்டோம்னா நல்லா ஒயிட் கலர் வர வரையும் சுரண்டி எடுத்துங்க. நம்ம சின்ன ஜாரில் போட்டு கொஞ்சம் சர்க்கரை போட்டு அரைச்சோம்னாங்க இந்த மாதிரி வந்துடுங்க. இது அடிக்க வேண்டியது இல்லைங்க. பெரியவங்க அப்படியே குடிச்சிக்கலாங்க. நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டியது இல்லைங்க. சின்ன வயசுக்கு பிள்ளைங்களாம் அப்படி மேலால் இனிப்பை மட்டும் சாப்பிட்டு போட்டுருவாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி கரண்டியில் ஒரு பாத்திரத்தில் சுரண்டி எடுத்துங்க. நல்லா வெள்ளை கலர் தெரிய வரையில் எவ்வளோ தூரம் வருதோ அந்த அளவுக்கு எடுத்துங்க. சின்ன ஜாரில் ரொம்ப வெளியே இருந்ததுன்னா ஜூஸ் வெளியே வந்துடும். அப்படி இல்லைன்னா நம்ம பெரிய ஜார்லையும் கூட போட்டு அரைச்சி அந்த கொஞ்சம் துதி இருக்கிற மாதிரி இருந்தால் வடித்து கூட குடிச்சிக்கலாம். இல்லை கொஞ்சமாக போட்டோம்னா வெளியில் ஜூஸ் வராத அளவுக்கு நம்ம அரைச்சி இந்த மாதிரி கொஞ்சமாக சர்க்கரை போட்டால் போதும். பெரியவங்களை குடிச்சிக்குவாங்க வேஸ்ட் பண்ணாமல். இப்போ வந்து சட்னி அரைக்கணும். இட்லி ஒரு 10 நிமிஷம் ஆச்சுன்னா நம்ம எடுத்துங்க ஹாட் பாக்ஸில் போட்டுக்கலாம். 2 தட்டுலேயும் ஊற்றி வைக்கலாங்க. நம்ம ஒரு தட்டத்தில் ஊற்றி வச்சாவே 2 பேர் சாப்பிட்லாங்க. அப்படி பத்தலைன்னா ஒரு தோசை ஊற்றிக்கலாங்க. கீழ் தட்டில் வந்து மேல் தட்டில் இருக்கிற தண்ணி ஒழுகுச்சுன்னா கொஞ்சம் நடுப்பக்கம் கொஞ்சம் கொலகொலன்னு இருக்குங்க. அதனால் ஒரு தட்டில் மட்டும் ஊற்றி வச்சுருக்குதுங்க. கொஞ்சம் நம்மளுக்கு அதிகமாக இட்லி வேணுன்னா 2 தட்டில் ஊற்றி வச்சுக்கலாங்க. இப்போ வந்து மிக்சியில் நம்ம இதை அரைக்கணும். இதை தோண்டி எடுத்துங்க. மிக்சியில் அரைச்சா சவுண்டு கேட்குங்க. அதனால் நான் இதோட வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கலாம்.